இன்று நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் அந்த சேனல்ல ஆடித்தபசினுடைய பெருமைகள், ஆடித்தபசு என்றால் என்ன என்பதை அன்பர்களுக்கு விளக்கி அந்த கருத்துருக்களை பகிர்ந்து மகிழலாம் என்று நினைக்கிறேன். ஆடி மாசம் வந்துருச்சுனாலே அம்மன் நினைவுகள் வரும். அதுலேயும் வெள்ளிக்கிழமை என்றால் அம்மனுக்குரிய நாளாக நம்முடைய இல்லத்தரசிகள் எல்லாம் அம்மனை வழிபாடு செய்வதை மிகவும் வழக்கமாக கொண்டிருப்பார்கள். அத்தகைய ஒரு நாளில் ஆடித்தபசு என்றால் என்ன என்று அன்பர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த அம்மனுடைய பெருமைகளை எல்லாம் வந்து பேசினால் மன நிறைவாக இருக்கும் என்று தோன்றியது. ஆடித்தபசு ஏன் கொண்டாடப்படுகிறது? அதனுடைய மகாத்மியம் என்ன என்று பார்ப்போமேயானால், முற்காலத்தில் சங்கன் பதுமன் என்ற நாக வம்சத்து மன்னர்கள் இருந்தார்கள். சங்கன் சிவபெருமான் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பதுமன் நாராயணன் மேல் மிகுந்த பற்று கொண்டவன். சங்கன் சங்கரன் மேல் மிகுந்த பற்று கொண்டவன். பதுமன் நாராயணன் மேல் மிகுந்த பற்று கொண்டவன். சிவனே பெரிது, நாராயணனே பெரிது என்று அவர்களுக்குள் தீராத வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் பராசக்தியை அணுகி, சங்கரன் பெரியவரா, நாராயணன் பெரியவரா என்று எங்களுக்குள் தீராத வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, தாங்களே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, அண்ணனாகிய நாராயணன் பெருசா, துணைவனாகிய சங்கரன் பெரிதா என்றால் பார்வதி தேவி என்ன பதில் சொல்லுவாள்? என்னடா இது பெரிய சிக்கலாக போய்விட்டதே என்று நினைத்து, தக்க காலம் வரும்போது நானே சொல்றேன் உங்களுக்கு, அதுவரை சென்று வாருங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். இருந்தாலும் அவர்கள் எழுப்பிய அந்த வினா, புகுந்த வீடா பிறந்த வீடா, நாராயணனா சங்கரனா, யார் பெரியவர் என்று எப்படி எடுக்க முடியும்? இரண்டும் சமம்தானே. இரண்டும் சமம் என்பதை இவர்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை இந்த உலகத்தவர்களுக்கு எப்படி தெரிவிப்பது? பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒன்றுதான் என்பதை இந்த உலக மக்களுக்கு எப்படி தெரிவிப்பது என்று நினைத்து, எல்லாவற்றிற்கும் பரம்பொருளாக விளங்குகின்ற அனைத்து வேதங்களையும் தொகுத்து அளித்த, அனைத்து ஆகமங்களையும் தொகுத்து அளித்த, ஒவ்வொரு யுகங்களையும் படைத்து அளித்த, அதில் உள்ள தத்துவங்களை எல்லாம் படைத்து உருவாக்கிய அந்த சிவபெருமானிடமே இதை கேட்டுவிட வேண்டியதுதான் என்று நினைத்து, அந்த பராசக்தி சிவனிடம் வந்து, இந்த மாதிரி சங்கன் என்ற சிவபக்த மன்னனும் பதுமன் என்ற நாராயண பக்தருக்குரிய மன்னனும் வந்து இருவரில் யார் பெரியவர் என்று என்னிடம் கேட்டார்கள். இருவரும் ஒன்று என்று நான் சொன்னாலும் அதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது என்று கேட்டு சென்று விட்டார்கள். தக்க காலம் வரும்போது நானே சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறேன். இவ்விதமாகவே
உலக மக்கள் அனைவருமே சந்தேகம் கொண்டிருப்பார்கள் அல்லவா? ஆதலால் நீங்கள் இருவரும் சங்கரனாகவும் நாராயணனாகவும் இல்லாமல் சங்கர நாராயணனாக உலக மக்களுக்கு காட்சி தந்தீர்களேயானால் அவர்களுடைய சந்தேகம் நிவர்த்தியாகிவிடும் அல்லவா என்று வேண்டுகிறார். அம்மணி, எந்த ஒரு காரியமும் எளிதாக நடந்துவிட முடியாது. சங்கரனாகிய நானும் நாராயணனாகிய உன் அண்ணனும் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பெரும் தவம் இயற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அதனால் என்ன, பெரும் தவம் இயற்றுகிறேன் என்று அம்மை சொல்கிறார். அப்படி என்றால் பூலோகத்தில் புன்னை வனத்தில் முனிவர்கள் அனைவரும் பெரும் தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீயும் அங்கே சென்று அவர்களுடன் இணைந்து ஒரு பெரும் தவ முயற்சியில் ஈடுபட்டால் உன் தவ முயற்சி நிறைவேறியக்கூடிய நாளில் நாங்கள் சங்கர நாராயணர்களாக அவதரித்து உலக மக்களினுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்போம் என்று சொல்கிறார்கள். அப்படியே செய்கிறேன் என்று அம்மை புறப்படக்கூடிய நேரத்தில் அம்மையினுடைய பணிப்பெண்களாக கைலாயத்தில் இருந்த அனைத்து பெண்களும் நாங்களும் புண்ணியவனத்திற்கு வந்து தவம் இயற்றுவதற்கு உங்களுக்கு உதவி செய்ய வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் பசுக்களாக மாறி அம்மை வருவதற்கு முன்னே அந்த புண்ணியவனத்துக்கு வந்து விடுகிறார்கள். அம்மையும் கோமதி என்ற பெயருடன் பூலோகத்தில் அவதரித்து அந்த முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய புண்ணியவனத்தில் ஊசி முனையில் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்கிறாள். அவளுடைய தவத்திற்கு உதவும் பொருட்டு அந்த பணிப்பெண்கள் அனைவரும் பசுக்களாகி அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். பசு என்றால் என்ன பெயர்? கோ என்று பெயர். மதி என்றால் என்ன? மதி போன்ற பிரகாசமான முகத்தை உடையவள். பசு கூட்டங்களுக்கு மத்தியிலே பௌர்ணமி சந்திரன் போல் தவம் செய்து கொண்டிருந்ததால் அவளுக்கு கோமதி என்ற பெயர் வந்தது. சங்கரனை நினைத்து தவம் செய்ததால் சங்கர கோமதி என்றும் வழங்கப்படலாயிற்று. இவ்விதமாகத்தான் கோமதி அம்மன் என்ற அவதாரம் இந்த சங்கரன் கோயிலில் நிகழ்ந்தது. அப்படி அவர்கள் தவம் நிறைவடைந்த பொழுது சங்கரனும் நாராயணனும் சங்கர நாராயணர்களாக வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் தந்தார்கள். இவ்விதமாக அம்மன் பசுக்கூட்டங்களுக்கு நடுவே கோ கூட்டங்களுக்கு நடுவே மதி போன்ற முகத்தை உடைய பராசக்தி ஊசி முனையில் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்ததால் கோமதி என்று பெயர் வழங்கலாகி அவள் ஊசி முனையில் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தவம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுதான் தவசு காட்சி என்று வழங்கப்பட்டு வருகிறது. அது ஒவ்வொரு ஆடி மாதமும் பௌர்ணமி அன்று அந்த நிகழ்வுகள் நடக்கிறது. அங்கு சென்று நாம் வழிபாடு செய்தேமானால் பகைவர்கள் நம்மை விட்டு தூர விலகி ஓடுவார்கள். நாராயணனும் சேர்ந்திருப்பதால் சகலவிதமான இந்த பிறவியில் பெற வேண்டிய அற்புதமான செல்வங்கள் அனைத்தும் நமக்கு கிட்டும். பிறவா பெருநிலை அடைவதற்குரிய வாய்ப்பும் நமக்கு கிட்டும். ஆக இவ்விதமாகவே அந்த சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன் எழுந்தருளி இருக்கின்ற காட்சியும் அவள் ஒற்றை காலில் சங்கரனையும் நாராயணனும் இணைப்பதற்காக செய்த அந்த தபசு காட்சியும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்று நமக்கு நினைவூட்டப்படுகிறது என்பதுதான் இந்த ஆடித்தபசின் பெருமையாக நாம் உலக மக்களுக்கு, சைவத்தை விரும்புகின்ற மக்களுக்கு, சைவத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்கு நினைவூட்டுவது முக்கியமானதாக ஆகிறது, எனதுடைய கடமையாகவும் ஆகிறது. இந்த சமயத்தில் அம்மையை வழிபாடு செய்பவர்கள் அம்மையினுடைய பல்விதமான நாமங்களையும்
அதன் பெருமைகளையும் எண்ணி எண்ணி சிந்தித்துக் கொண்டிருந்தால் சகலவிதமான சைவாக்கியங்களும் வரும். அதற்கு நாம் லலிதா சகஸ்கர நாமத்தை கேட்க வேண்டும். அனைவரையும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்வது ஆசையாகத்தான் இருக்கிறது. அது மிகவும் கடினமான ஒரு காரியமாகதலால் லலிதா சகஸ்கர நாமத்தை கேளுங்கள். அதில் அம்மையினுடைய 1000 நாமங்களும் அந்த 1000 நாமங்களினுடைய சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த 1000 நாமத்துக்குரிய பெருமைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னால இயலுமா என்று தெரியவில்லை. முடியும் என்றால் அதையுமே சொல்வதற்கு எண்ணம் கொண்டுள்ளேன். 1000 அம்மனின் நாமங்கள் அந்த லலிதா சகஸ்கர நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாமங்களையும் அவற்றுடைய பெருமைகளையும் சொல்ல வேண்டும் என்று ஒரு தீராத ஆவல் எனக்கு இருக்கிறது. இப்படி 1000 நாமங்களையும் சொல்ல முடியாவிட்டாலும் நமக்கு தெரிந்த நாமங்களை எல்லாம் சொல்வதற்கு அபிராமி பட்டர் கொடுத்திருக்கின்ற ஒரு பாடலை நாம் பாடி தபசு கோலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கோமதி அம்மனை நினைவு கூர்ந்து அம்மனுடைய நாம பெருமைகளை எல்லாம் நினைவு கூர்ந்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாயகி நான்முகி நாராயணி கைநலின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாது நச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆகியாதி உடையால் சரணம் அரண் நமக்கே. எது நமக்கு பாதுகாப்பாக வரும்? ஆகியாதி உடையால் சரண் அரண் நமக்கே. இத்தகைய பெருமைகளை எல்லாம் உடைய அந்த கோமதி அம்மனை சரணடைவது நமக்கு இந்த உலகத்தில் பெரும் பாதுகாப்பாக இருக்கும் என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். அந்த நாமங்களினுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன? நாயகி ஆதிசிவனின் இடப்பாகத்தை எழுந்தருளி இருக்கின்ற நாயகி. நான்முகி அவள் சப்த கண்ணீரில் பிராமி என்ற அம்சமாக பிரம்மனின் அம்சமாக இருக்கிறாள். பிராமி அதான் நான்முகி பிரம்மனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவள் பிராமி. நாராயணி நாராயணின் தங்கையாக இருக்கக்கூடியவள் நாராயணி நாராயணனுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள். அதையும் எடுத்துக்கொள்ளலாம். வைஷ்ணவி நாராயணி எல்லாம் ஒன்றுதான். கைநளின பஞ்சசாயகி 5 மலர்கணைகளை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவள் கைநளின பஞ்சசாயகி. சாம்பவி சிவபெருமானுக்கு சாம்பு என்ற பெயர் இருக்கிறது. அவனுடைய தலைவியாக இருப்பதால் அவள் சாம்பவி. சங்கரி சங்கரனுடைய துணைவி, எதிரிகளை அழிக்கக்கூடியவள் சங்கரி. சாமலை கருநீலம் உடையவள், கருநீல நிறம் உடையவள். நீலி என்றாலும் சியாமலை என்றாலும் ஒண்ணுதான். சாதி நச்சு வாயகி மாலினி நச்சுப்பையை கொண்டிருக்கின்ற நாகத்தை மாலையாக அணிந்திருக்கக்கூடியவள் சாதி நச்சு வாயகி மாலினி. வாராகி பூமித்தாயாக இருக்கக்கூடியவள் வாராகி. கலப்பையை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவள், பூமிக்கு நலங்களை எல்லாம் அள்ளி வாரி வழங்கக்கூடியவள் வாராகி. சூலினி சூலத்தை கையில் வைத்துக் கொண்டு பகைவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவள். ஆணவம் கண்மம் மாயை என்ற அரக்கர்கள் நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அதை அழிக்கக்கூடியவள் சூலினி. மாதங்கி என்று மதங்க முனிவரனுடைய ஆசிரமத்தில் அவள் வளர்க்கப்பட்டு விட்டதால் மாதங்கி என்ற பெயரையும் உடையவளாக இருக்கிறாள். மாதங்கி என்று ஆகி உடையாள். இத்தகைய நாமங்களை எல்லாம் உடைய சிறப்புகளை உடைய ஆகியாதி உடையாளை சரணடைந்தால் அவளை சரணடைந்தால் இந்த பூலோகத்தில் நமக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு அரணாக அவள் விளங்குவாள். அப்போ இந்த ஆடி மாதத்துல இந்த மாதிரி அம்மையினுடைய நாமங்களை எல்லாம்
அவளுடைய பெருமைகளையெல்லாம் எண்ணிக்கொண்டும் அவளுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டும் இருந்தால் இந்த உலகத்தில் நவசக்தி நமக்கு வந்து சேரும். பெறுவதற்குரிய 16 செல்வங்களும் வந்து சேரும். அவள் ஒவ்வொரு சிவன் ஆலயத்திலும் சப்த கன்னியர் என்ற உருவில் இருந்து நமக்கு அருள் தந்து கொண்டிருக்கிறாள். அந்த சப்த கன்னியரை வணங்கினால் இல்வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் பூராம் தீரும், ஞானம் வரும், கோபம் குறையும், பிள்ளைகள் நலம் புரிவார்கள், நலம் பெறுவார்கள், சகல செல்வங்களும் வரும், வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும், கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும், யமபயம் போகும். இதாம் சப்த கன்னியர் வழிபாட்டினுடைய முக்கியத்துவம். அந்த சப்த கன்னியருக்குரிய அந்த காயத்ரி மந்திரத்தை மட்டும் உங்களுக்கு நினைவு கூர்ந்து விட்டு இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சப்த கன்னியரில் முதலானவள் பிராமி, பிரமனின் அம்சமாக உடையவள். அதற்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் பிரம்ம சக்தியை வித்மகே தேவர்நாய தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயா. ஓம் பிரம்ம சக்தியை வித்மகே தேவர்நாய தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயா. பிராமிக்குரியது மந்திரம். அடுத்து மகேஸ்வரி ஓம் ஸ்வேத வர்ணாயைச வித்மகே. ஓம் ஸ்வேத வர்ணாயைச வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரஜோதயா. இந்த மந்திரத்தை சொல்லி வந்தா மனதில் உள்ள கோபங்கள் குறையும். அடுத்து கௌமாரி ஓ சிகித்வஜாய வித்மகே. சிகித்வஜாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயா. சிகித்வஜாயன்னா என்னமோ என்று நினைக்க வேண்டாம். சிகித்வஜாய வித்மகே மயில் வாகனனாக இருக்கக்கூடியவளே மயில் வாகனனுடைய அம்சமே. ஓம் சிகித்வஜாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி சக்தியினுடைய வலிமையாக இருக்கக்கூடியவளே. சக்திகஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயா. இதான் கௌமாரிக்குரிய மந்திரம். இதை சொல்லி வந்தீங்களானா பிள்ளைகள் நலம் பெறுவார்கள், பிள்ளைகள் பிரச்சனைகள் குறையும். அடுத்து ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே. சியாம வர்ணாயைச வித்மகே சக்ரகஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதயாத். தன்னோ நாராயணி பிரஜோதயாத்தும் சொல்லலாம். சகல செல்வங்களையும் தரக்கூடிய வைஷ்ணவிக்குரிய சப்த கன்னியரில் வைஷ்ணவிக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே சக்ரகஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதயாத். நீல நிறம் உடையவளே, சக்கராயத்தை உடையவனுடைய துணைவியாக இருக்கக்கூடியவளே, சக்கராயத்தை கையில் ஏந்த விஷ்ணுவின் துணையாக இருக்கக்கூடியவளே, வைஷ்ணவி என்ற நாமத்தை உடையவளே, உன்னை போற்றி வணங்கி மகிழ்கிறோம், சகல செல்வங்களையும் தந்தருள்வாயாக என்பது இதனுடைய பொருள். ஓம் சியாம வர்ணாயை வித்மகே சக்கரகஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதயா. அடுத்தது வாராகி ஓம் சியாமலையைச வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயா. ஓம் சியாமலையைச வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயா. கருநீல வண்ணம் உடையவளே, கலப்பையை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவளே, வாராகி என்ற நாமத்தை உடையவளே, உன்னை சரணடைகிறோம், எங்களுடைய சகல துன்பங்களையும் சட்ட சிக்கல்களையும் தீர்த்தருள்வாயாக. ஓம் சியாமலையேச வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத். ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே. அடுத்து இந்திராணிக்குரிய மந்திரம் ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரஜோதயாத். ஓம் சியாம வர்ணாயேச வித்மகே நீல நிறமுடையவளே, வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய இந்திரனின் துணைவியே, வஜ்ரகர்த்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரஜோதயாத். இந்திராணி என்ற நாமத்தை உடையவளே, உன்னை போற்றி மகிழ்ந்து வணங்குகிறோம், எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. இந்த இந்திராணிக்குரிய மந்திரத்தை சொன்னா கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும்.
ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ சாமுண்டி பிரஜோதயா. கிருஷ்ணவர்ணாய வித்மகே என்றால் கருப்பு நிறமுடையவளே. ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே சூலத்தை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவளே. சூலகஸ்தாய தீமகி தன்னோ சாமுண்டி பிரஜோதயா. எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவளே, யமபயத்தை போக்குபவளே, சாமுண்டி என்ற பெயரை உடையவளே, உன்னை போற்றி மகிழ்ந்து வணங்குகிறோம். எங்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்தருள்வாயாக. இதுதான் நாம் அம்மனுடைய பல்வேறு நாமங்களை எல்லாம் சொல்லி அம்மனை இந்த ஆடி மாதத்தில் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு முறை. அம்மனுடைய இந்த காயத்ரி மந்திரங்களை எல்லாம் உச்சரித்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும். அதை தாங்குவதற்குரிய மன வலிமையே நமக்கு அம்மை தருவாள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எளிதில் தூக்கி போட்டுவிட்டு போவதற்குரிய மன வலிமையை அம்மன் தருவாள். அத்தகைய பெருநிலையை அனைவரும் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை இன்று போடுகிறேன். இந்த பதிவில் ஆடித்தவசனுடைய முக்கியத்துவம், ஆடித்தவசு என்றால் என்ன என்பதை பற்றியும் சொல்லி, அம்மையினுடைய நாமங்களை முடிந்த அளவுக்கு சொல்லி, அந்த நாமத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, அம்மையினுடைய நாமத்திற்குரிய அந்த காயத்ரி மந்திரங்களை எல்லாம் சொல்லி, உங்களை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருள் பெறுவதற்காக நாம் முயற்சி செய்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரியாய தீமையை தன்னோ துர்க்கி பிரஜோதயா. இதுவும் அம்மனுடைய காயத்ரி மந்திரம் தான். காத்தியாயனாய வித்மகே, காத்தியாய முனிவரின் ஆசிரமத்தில் வளர்ந்தவளே, கன்னியாகுமரி என்ற பெயரை உடையவளே, தன்னோ துர்க்கி பிரஜோதயா, அந்த துர்க்கி என்ற நாமத்தை உடையவளே, உன்னை போற்றி மகிழ்ந்து வணங்குகிறோம். இதுவும் அம்மையினுடைய காயத்ரி மந்திரம் தான். ஆக இந்த விதமாக அம்மையினுடைய நாமங்களை சொல்லக்கூடிய பாடல்களையும் அம்மையினுடைய காயத்ரி மந்திரங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆடித்தவசு நாளில் அம்மையினுடைய அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நாயகி நான் முயி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சுவாயகி மாலினி வாராயி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆய்தி உடையால் சரணம் மரண் நமக்கே. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.